கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இதோ, தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். மேதியரும் பெர்சியரும் பாபிலோன் தேசத்தை அழித்து போடுவார்கள். பாபிலோன் தேசத்தாருக்கு சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் சர்வ அழிவும் உண்டாகும். ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோன் மீது வரும் அழிவின் உக்கிரத்தை விவரமாகச் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தார் இப்போது பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது கர்த்தருடைய கோபம் வரப்போகிறது. அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் அவர்கள் மீது சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆகையினால் இப்போது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற பாபிலோனியர் அலற வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் என்று ஏசாயா பாபிலோனியருக்கு சொல்லுகிறார். கர்த்தரின் நாள் அவருடைய நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தையும் நியாயம் விசாரிக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு தீங்கு செய்த சத்துருக்களையும் நியாயம் விசாரிக்கிறார். இதுவே கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தம்முடைய நாளில் நீதியாய் நியாயம் விசாரிப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தவர்களை பழிவாங்குவார். கர்த்தருடைய நாள் அவருடைய சத்துருக்களை பழிவாங்குகிற நாளாக இருக்கும். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை மோசமாய் அழித்து போட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரையும் யூதாவின் புத்திரரையும் அழித்து சங்கரித்தார்கள். தம்முடைய பிள்ளைகளை அழித்து சங்கரித்த சத்துருக்களை கர்த்தர் கடுமையாக தண்டிப்பார். அவர்களை சர்வ சங்காரம் பண்ணுவார். கர்த்தரின் நாள் வரும்போது எல்லா கைகளும் நெகிழ்ந்து போகும். எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். அவர்களிடத்தில் தைரியமும் இருக்காது, ஆறுதலும் இருக்காது. அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். பாபிலோன் தேசத்தார் சமாதானத்தில் இருந்தபோது அவர்கள் திரளாய் பாவம் செய்தார்கள். அக்கிரமக்காரராயும் துன்மார்க்கராயும் இருந்தார்கள். அவர்களிடத்தில் அகங்காரமும் பெருமையும் இருந்தது. அவர்கள் கொடியராகவும் இடும்புள்ளவராகவும் இருந்தார்கள். கர்த்தரோ தம்முடைய நாளில் பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்து நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பயங்கரம் பாபிலோன் தேசத்தார் மீது வரும்போது அவர்கள் எல்லோருடைய கைகளும் நெகிழ்ந்து போகும். அவர்களால் யுத்த ஆயுதங்களை பிடிக்க முடியாது. கைகளுக்கு நடுக்கம் கொடுக்கும். அவர்களுடைய இருதயம் கரைந்து போவதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். தங்கள் தேசத்தாரை பார்த்தே பயப்படுவார்கள். அவர்களுக்கு மனுஷரை பார்ப்பதற்கே பயமாயிருக்கும். அவர்களுடைய முகங்கள் பயத்தினால் நெருப்பை போல சிவப்பு நிறத்தில் இருக்கும். அவர்களுடைய கோழைத்தனம் முகத்தில் வெளிப்படும். கர்த்தருடைய நாளில் வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். வானத்தில் மேகம் அதிகமாயிருக்கும். பூமியில் வெளிச்சம் இருக்காது. இவை எல்லாமே ஆபத்தான காலத்திற்கு அடையாளமாகும். கர்த்தர் பாபிலோன் தேசத்தாரின் அக்கிரமத்தை விசாரிப்பார்.
அவர்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் பெருமையையும் விசாரிப்பார். அவர்களுடைய அகங்காரமும் பெருமையும் ஒளிந்து போகும். அவர்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமத்திற்கும் துன்மார்க்கத்திற்கும் தண்டனை கிடைக்கும். நேபுகாத் நேச்சாரும் அவருடைய குமாரன் பெல்ஷாத்சாரும் தங்கள் பெருமையினால் கர்த்தருடைய ஜனங்களை அழித்து சங்காரம் பண்ணினார்கள். தம்முடைய ஜனங்களை அழித்த பாபிலோனின் ராஜாக்களை கர்த்தர் அழிப்பார். அவர்களுடைய பெருமையை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய இடும்பை தாழ்த்துவார். பாபிலோன் தேசத்தின் மீது கர்த்தருடைய மகா பயங்கரம் வரும். கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாளா இருக்கும். பாபிலோன் தேசத்திலே கர்த்தருடைய சங்காரம் உண்டாகும். ஏராளமான புருஷர்கள் சங்காரம் ஆவார்கள். தேசத்தில் புருஷரை பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் பாபிலோன் தேசத்தில் ஏராளமான புருஷர்கள் இருந்தார்கள். நேபுகாத் நேச்சாருடைய சேனையின் எண்ணிக்கை திரளாய் இருந்தது. யுத்தத்திலே ஏராளமான புருஷர்கள் செத்து போனார்கள். கர்த்தர் தம்முடைய நாளில் பாபிலோனில் உள்ள புருஷரை எல்லாம் அழித்து போடுவார். தேசத்தில் புருஷருக்கு பஞ்சம் உண்டாகும். பாபிலோனில் பசும்பொன் இருக்கும். ஓப்பேரின் தங்கம் இருக்கும். ஆனால் புருஷர்கள் இருக்க மாட்டார்கள். பொன்னிலும் தங்கத்திலும் புருஷர்கள் அபூர்வமாய் இருப்பார்கள். இந்த சாபமும் கர்த்தருடைய கோபத்தினால் பாபிலோன் தேசத்தில் உண்டாயிற்று. கர்த்தரின் நாளில் அழியும் காரியங்கள். பாலஸ்தீனத்தின் பெரும்பகுதி, பூமியின் பெரும்பகுதி, பாபிலோன், அந்திகிறிஸ்து, அந்திகிறிஸ்துவின் சேனை, சாத்தான், பிசாசுகள், விழுந்த தூதர்கள் ஆகியோரின் வல்லமை, மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கும் மனுஷர், வெள்ளாடுகளின் தேசத்தார், தேசங்களின் பட்டணங்கள். எருசலேம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். 7000 பேர் மரிப்பார்கள். கர்த்தரின் நாளில் உண்டாகும் நியாய தீர்ப்பு. கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்தில் இருந்து மகா சங்காரமாய் வரும். எல்லா கைகளும் நெகிழும். எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. தேசம் பாழாகும். அதன் பாவிகள் அதிலிருந்து அழிக்கப்படுவார்கள். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளிபடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளிபடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகம் தண்டிக்கப்படும். அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கர் தண்டிக்கப்படுவார்கள். அகங்காரரின் பெருமை ஒளியும். கொடியரின் இடும்பு தாழ்த்தப்படும். அக்காலத்தில் அழிவில் இருந்து தப்பிய புருஷன் பசும் பொன்னிலும் ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக இருப்பான். பூமி அதிரும். சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும். பூமியில் உள்ள ஜனங்கள் துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு விழுவான். அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். கர்த்தரை எதிர்த்து நின்றதற்காக ஜனங்களுடைய முகங்கள் வெட்கப்படும். கர்த்தருடைய நாளில் ஏராளமான மனுஷர் மரித்து போவார்கள். பூமியில் மனுஷரை காண்பது அரிதாக இருக்கும்.